இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. எவரெஸ்ட் மலைப்பகுதியின் 9000 அடி உயரத்தில் கிங் கோப்ரா எனப்படும் ராஜநாகங்கள் தென்பட்டுள்ளது விஞ்ஞானிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளம் மற்றும் எவரெஸ்ட் மலைத்தொடரின் 9000 அடி உயரத்தில் 10க்கும் மேற்பட்ட கிங் கோப்ராக்கள் எனப்படும் ராஜநாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அரிய நச்சுப்பாம்பு இனமான ராஜநாகங்கள் சாதாரணமாக குறைந்த உயரமுடைய வெப்பமண்டல காடுகளில் மட்டுமே வாழ்பவையாகும். இப்போது உயரமான மலைப்பகுதிகளில் தென்பட்டிருப்பது ஆச்சரியமாக இருப்பதாகவும் இது காலநிலை மாற்றத்தின் விளைவாக இருக்கலாம் எனவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இமயமலையின் மகாலங்கூர் மலைத்தொடரில் அமைந்துள்ள எவரெஸ்ட் மலையில் கோபாலேஸ்வர், பன்ஜியங், சோகோல், புல்சோக் ஆகிய பகுதிகளில் இந்த ராஜநாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இது புதிய கவனிக்கத்தக்க வன உயிரியல் நிகழ்வு என்று நேபாள வானியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் பிரபலமான மலைச்சிகரமான கௌரி சங்கர் மலைப்பகுதியிலிருந்து ராஜநாகங்களின் முட்டைகள் கண்டறியப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்திலும் 2000 மீட்டருக்கு மேலான உயர் மலைப்பகுதிகளில் இதுபோன்ற நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகள் காணப்பட்டுள்ளதாக உயிரியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெப்பநிலை மாற்றத்தால் ராஜநாகங்களின் வாழும் பரப்பளவு மாறி வருகிறது என்றும் இந்திய வனவிலங்கு ஆய்வியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மரபணு ஆய்வுகள் மூலம் ராஜநாகங்கள் 4 தனித்தனி வகைகளை கொண்டிருப்பதும் அவை மாறியிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்ற சுழற்சியின் ஒரு அங்கமா அல்லது தனித்தனி சம்பவங்களா என்பதை தீர்மானிக்க ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இமயமலை தொடருக்கு உட்பட்ட இந்தியா, நேபாளம் உள்ளிட்ட 8 நாடுகளிலும் வெப்பநிலை ஆண்டுக்கு 0.05 டிகிரி செல்சியஸ் வீதம் அதிகரித்து வருவதும் கண்டறியப்பட்டுள்ளது. இது ராஜநாகங்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் மற்றும் விலங்குகளின் பரவலையும் வாழ்விட அமைப்பையும் மாற்றும் அபாயத்தை ஏற்படுத்தி புதிய புவியியல் சூழல்களை உருவாக்கி வருவதாக வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.